ஏகமும் நீதான், ஓ அநேகமும் நீதான். வணக்கம். என் பேர் சிவசங்கரன் உலகநாதன். நான் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறேன். இந்த 40 நாள் கோர்ஸு ரொம்ப நாளாக அட்டன் பண்ண பிளான் பண்ணிட்டு இருந்தேன். கடவுளோட அருளாலும் ஐயாவோட அருளாலும் இந்த வாய்ப்பு கிடைச்சிது. இந்த வாய்ப்புக்கு எனக்கு நன்றி. நான் 40 நாளும் அட்டன் பண்ண முடியல, ஏன்னா எனக்கு லீவு கிடைக்கல. அதனால் ஒரு 25 நாள் மட்டும் என்னால் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஐயாட்ட கேட்டேன், நான் கிளாஸ்லாம் மிஸ் பண்ணுறேன்னு. சில கிளாஸ்லாம் முன்னாடி கூட்டி வைக்க முடியுமான்னு கேட்டேன். ஐயா அதெல்லாம் மறந்துட்டு ஜஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டு போனாங்க. இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்ச நல்ல இயற்கையான சூழல், நல்லா தங்குற இடம், ரூமு வசதி ஏசியோடு கொடுக்குறாங்க. காலையில் ஷெட்யூல் ஆரம்பிச்சிடுறாங்க 6 மணிக்கெல்லாம். பயிற்சி 6 to 7 நேராக ஐயாவை பார்த்து, சில பயிற்சி 3வது பயிற்சி ஐயாவை நேராக பார்த்து பண்ண முடிஞ்சிச்சு. பயிற்சி முடிஞ்சோடனே டைமிங் கரெக்டாக 7 o'clock நாங்கள் வந்துடுவோம். சூப்பு குடித்தோம். அப்புறம் அதை விட்டுட்டு அவரோட நடைப்பயிற்சி பண்ணோம். அங்கே போய் ஒரு இடத்துல அமர்ந்து பாட்டு பாடுறது, கதை சொல்கிறது, அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் நான் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கே தெரியுது நான் எப்படி பாட்டு பாடினதில்லை. பாடும்போது தான் தெரியுது எப்படி எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிறேன். நான் பாட்டு கேட்டது மாரி இருந்துட்டோம். ஸோ அதெல்லாம் நான் கேட்டேன், ஏன் இதெல்லாம் பண்ண சொல்கிறீங்க, நாங்களே பண்ண முடியும்னு. பாட்டு பாடுறது ஆல்மோஸ்ட் ஒரு தியானம் பண்ணுறது மாரின்னு சொல்கிறாங்க, ஏன்னா மைண்டை ஃபோக்கஸ்டாக இருக்குன்ட்டு. ஸோ அது பாட்டு பாடும்போது ஒவ்வொருத்தரையும் அவர் கவனித்து என்ன தப்பு பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு அவ்வளோ மைனூட்டாக கவனிக்கிறாரு. நடக்கும்போது கூட எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவரோட இருக்கிற ஒவ்வொரு நேரமும் அவர்கிட்ட நம்ம ஏதோ கற்றுக்க முடியும். அவரை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். அவர் பார்க்குற பார்வையிலேருந்து, அவர் பேசுகிற பேச்சுலேருந்து, அது ஒரு வாய்ப்பு. அதை பார்த்து நிறையா கற்றுக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் வாக்கிங் முடிஞ்சோடனே திருப்பி கிளாஸ் 10 to 1, மோஸ்ட்லி 2 o'clock வரைக்கும் போச்சு. அப்புறம் ஈவினிங் டிஸ்கஷன் இருந்துச்சு. அப்புறம் திருப்பி டிஸ்கஷன் முடிஞ்சோடனே சின்ன வாக்கு. அப்புறம் திருப்பி ஐயா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு உட்காந்து பேசுகிறதுக்கு. ஈவினிங்கில் ஒரு 1 hour, மோஸ்ட்லி 8:30 to 9:30 பேசுவோம். அதில் எந்த டாபிக் எந்த டவுட்டு இருந்தாலும் கேட்கலாம். பயிற்சியை பற்றின நிறைய சந்தேகங்கள் எனக்கு இருந்துச்சு. அதெல்லாம் தெளிவுபடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு. எனக்கு கூட லீவு இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு தான் லீவ் வாங்கிட்டு வந்தேன். அதை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு, சந்தேகம். ஏன்னா அவர் நிறையா கொடுக்கலாம், நம்மளால் பயன்படுத்த முடியுமா என்னன்னு டவுட் இருந்துச்சு. பட்டு ரொம்பவே நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காரு. பழகிறது, பார்த்து பழகிறதுனால முதல்ல எனக்கு தோணுச்சுன்னா, நம்ம அடுத்தவங்களை பார்த்து தான் பழகணும்ல அப்படின்னு நினச்சேன். பட் இல்லை, அடுத்து நான் நினச்சேன்னா ஃபேமிலி மெம்பர்ஸுக்குள்ளே பழகிறதுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா உன்னோட பழகணும்னு சொன்னால் எனக்கு ஷாக் ஆகிடுச்சோ. என்னோட எப்படி பழகிறது, இது வரைக்கும் அப்படி யோசிச்சதே இல்லை. அந்தமாரி தாட் ப்ராசஸ்ஸு என்னோட பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் இது வரைக்கும் உட்காந்து அதுமாரி பேசல, யோசிப்பேன். ஆனால் என்னோட பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. இப்போ தான் அது புரியுது, நான் என்னோட பேசுகிறேன்னு. அதுமாரி பேசும் கலை அப்படின்னு சொல்லி ஒரு வகுப்படுத்தார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய இடத்துல போய் ரொம்ப கேஷுவலாக பேசுவேன். அதனால் பேசுகிறது தேவைப்பட தான் பேசணும். அடுத்தவங்களோட நலன் கருதி அவங்களுக்கு ஏதாவது உதவ முடியுங்கிற அர்த்தத்தில் மட்டும்தான் பேசணும். தேவையில்லாமல் பேசக்கூடாது. அப்படி சும்மா ஜாலிக்கு பேசினா கூட சொல்லிட்டு பேசணும். சும்மா கேஷுவலாக பேசுகிறோம், எதுவும் டாபிக் இல்லைன்னு. குழந்தை மனைவி கூட பேசுறது கூட ஒரு 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 அளவுகோல் வச்சு தான் பேசணும். சும்மா ஏதோ ஏனோன்னு பேசக்கூடாது. பொருளிருந்து பேசணும் அப்படிங்கமாரிலாம் சொல்லும்போது எனக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஏன்னா ஃபேமிலினா எது வேணாலும் கண்டது எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்போம். அது கூட நம்ம கேர்ஃபுல்லாக பேசணும்னு சொல்லி ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அதேமாரி அடுத்த கிளாஸ் ஊக்கம் அது கைவிடல். ஊக்கம்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணார். நான் ஊக்கம்னா என்னென்னு தெரியாமல் இருந்தோம். ஊக்கம்னா உள்ளத்தின் உடைமை ஊக்கம் தான். ஊக்கம்னா நான் இருக்கிற நம்மளோட சொந்த பந்தம், சொத்து பத்துக்கள் அப்படின்னு நினச்சோம். அதெல்லாம் இல்லை. நீ ஊக்கமாக செயல்படுறது, அந்த ஊக்கம் மட்டும்தான் அவனோட உடைமை. உடைமைனா என்னன்னு நினைக்கும் போது நம்ம சொத்து பத்து சொந்த பந்தம் நினச்சோம். அது கிடையாது என்னோட உடைமை. ஊக்கம் தான் என்னோட உடைமை.
அது அது இருந்தால் போதும். அதை வச்சுட்டு நீ வந்து எல்லாத்தையும் சம்பாதிக்க முடியும். பணம், பொருள், ஈவன் உன்னோட கூட இருக்கிறவங்க, சொந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸு அந்தமாரி சர்க்கிள்லாம் அவங்களால பண்ண முடியும்னு சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து காலம் உன் கையில், அது ரொம்ப முக்கியமான கிளாஸு. ஏன்னா ரொம்ப பேருக்கு வந்து காலத்தை நம்ம எப்படி கையாளணும்னு தெரியாது. நான் ஓரளவுக்கு அது பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதை வந்து ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு ஐயா உதவி பண்ணிகிட்டு இருந்தார். ஏன்னா நான் வந்து நம்ம கரெக்டாக அந்த டயத்துக்கு எந்திரிக்கணும், அந்த டயத்துக்கு பண்ணணுங்கிறது ஆல்ரெடி என்னுள்ள இருந்துச்சு. பட் அதை வந்து ஃபைன் டியூன் பண்ணாங்க. அப்புறம் அது இல்லாமல் வந்து ஒரு டேட் எடுத்து நீ சமாதி எப்போ சாதிக்க போகிற அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அந்த நம்பர் ஆஃப் டேஸை கவுண்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் நீ எந்திரிக்கும் போது இன்னும் இத்தனை நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னேறணும், டெய்லி நம்மளோட வாழ்க்கையை லீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து காலத்தில் வந்து காலத்தை கூட்டம் கழிக்க முடியும் போது தான் எங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா என்னன்னே தெரில. ஸோ தூக்கம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸு, நான் தூங்கினா என்னோடய ஆயுள் கூடும் அப்படிங்கிறத ரொம்ப நிறைய உதாரணங்களோடு எனக்கு விளக்குனாங்க. ஐயாவோட பயிற்சி கூட வந்து காலத்தை கூட்டுறதுக்கான பயிற்சி தான். இந்த 40 நாளில் வந்து ஐயா கொடுத்த நிறைய உதாரணங்கள், எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து நிறைய நான் யோசிச்சிருக்கேன். எப்படி இவர் இவ்வளோ தூரம் தாட் த்ரூ பண்ணார், இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில். ஸோ அதெல்லாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட் இருந்தது. நிறையா நான் கிளாஸ்லாம் வெளியில் பார்த்துருக்கோம். ஆனால் இந்தமாரி ஒரு கண்டென்ட் பார்த்ததில்ல. இது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு இதுவும் பேசும்போதே கடவுளை பின்னி தான் பேசுகிறாரு. ஏன்னா நம்ம எப்போதும் கடவுளுக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வோடு தான் நம்ம எதையுமே அணுக முடியுது, எந்த ஒரு விஷயத்தையும். அதனால் வந்து இப்போ வெளியிலலாம் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாமையே ஒரு சிஸ்டம் இருக்குது, எஜுகேஷன் சிஸ்டம். பட் இங்கே வந்து அப்படி இல்லை. நம்ம எதுக்குள்ளே இருக்கிறோம், நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறதோட பிணைஞ்சு தான் இந்த வகுப்பு இருக்குது. இந்த வகுப்பே வந்து வாழ்வியல் வகுப்பு தான். ஆனால் கடவுளை இல்லாமல் எதுவுமே இங்கே பேசுறதில்ல. நம்ம கடவுளுக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் பேசுகிறாங்க. ஓவராலாக நான் இதுக்குள்ளே என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து பிறந்துட்டோம், ஒரு நாள் இறக்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இறப்பு கண்டிப்பாக முடிவு செய்யப்பட்டது. இந்த இடைப்பட்ட காலத்தில் எப்படி கொண்டாட்டமாக சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த 40 நாள் வாழ்வியல் பயிற்சி உதவும். அதோடு உன்னை இன்னும் மேலும் மேலும் வளமையாக்கிட்டு இன்னும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீ மட்டும் சந்தோஷமாக இல்லாமல் மற்றவங்களும் உன்னோட கூட இருக்கிறவங்களும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு உதவ முடியும் அப்படின்னு சொன்னால் 2 லைனில் ஐயா எப்போதும் இதை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நானும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் இந்த வாழ்வில் வாழணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி வாழ்ந்து போயிட்டே இருந்தோம்னா நம்ம ஒரு நாள் சமாதி சாதிக்க முடியும்னு ஐயா சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் ஃபாலோ பண்ண ஆசைப்பட்றேன். நன்றியா. நான் வந்து 2024 ஏப்ரல்லே 40 நாள் வர வேண்டியது இருந்தது. பணம்லாம் கட்டிட்டேன், டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஆனால் என்னால் வர முடியல. எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். ஆல்மோஸ்ட் நான் வந்து மரணத்தை நெருங்கிட்டேன். என்னை யாரும் குலைக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஐயா ஒரு ஆள் தான் எனக்கு நான் ஃபோன் பண்ணி பேசினப்போ அதெல்லாம் இல்லை, நீ இன்னும் நல்லா மீண்டு வருவேன் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை கொடுத்தது ஐயா மட்டும்தான். அதுக்கு நன்றியா. கிட்டத்தட்ட எனக்கு 6-7 மாதம் ஆயிடுச்சு ரெக்கவர் ஆகிறதுக்கு. வேறு யாரும் எனக்கு வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கெலாம் இல்லை. எல்லாருமே வந்து நெகட்டிவாக தான் பேசுனாங்க. ஐயா ஒரு ஆள் தான் பாசிட்டிவாக சொன்னாங்க, நீங்கள் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு முயற்சி பண்ணி திருப்பி அடுத்த கிளாஸ் வரலான்னு சொல்லி நெக்ஸ்ட்டு இயர் பண்ணேன். எனக்கு இந்த இயர் ஜனவரியில் வரலான்னு பார்த்தேன், ஏப்ரலில் முடியல, லீவ் கிடைக்கல. பட்டு திருப்பி லீவ் இந்த இயர் டிசம்பரில் வாங்கிட்டு என்னால் 40 நாள் வர முடியனாலும் ஒரு 25 நாள் தான் என்னால் வர முடிஞ்சிச்சு. அதனால் அந்த 20 நாள் மட்டும் நான் அட்டன் பண்ணேன். நான் வந்து கண்டென்ட்டுக்காக வரல, சும்மா வந்து அவரோட இருந்துட்டு போகணும். ஏன்னா வந்து இருக்கிறது தான் சிறப்பு, பெரிய அது இது அதெல்லாம் மேட்டர் இல்லைன்னு சொல்லுவார். நான் அதை உணர்ந்துட்டேன். உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிறது வந்து அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணினேன். அதனால் அவரோட இருந்துட்டு ஒரு 25 நாள் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அது கடவுளுக்கு ஐயாவுக்கும் நன்றி. கண்டென்ட் இருக்குது, கண்டிப்பாக அதை நான் பயன்படுத்துவேன். அவங்க ஜெயராமன் ஐயா சொன்னது மாரி தான் இது வந்து நான் வெளியில் நிறையா கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் இல்லை, ஜென்ரலாக டெக்னிக் கிளாஸ்லாம் போகும்போது அது பியூராக சப்ஜெக்டை பற்றியே பேசுவாங்க. பட் ஐயா எடுக்கிற ஒவ்வொரு கோர்ஸை வந்து கடவுளோட பின்னி தான் பார்க்குறாரு. எல்லாத்தையுமே கடவுளை இல்லாமல் எந்த ஒரு இதையும் நம்மளால் பண்ண முடியாதுங்கிறனால கடவுளோட ஒரு பார்ட்னராக தான் சேர்த்துக்கிறாங்க எல்லா கோர்ஸ்லேயும். அப்படி தான் இருந்துச்சு.
பட் கொஞ்சம் டோஸ்லாம் கொஞ்சம் ஓவர் டோஸாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. அது எல்லாருக்கும் சில பேர் எனக்கு இல்லைனாலும் தோணாலும் வேறு யாருக்கும் அதை நல்வழிப்படுத்துறதுக்காக தான் ஐயா அப்படி பேசுகிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்லாயிருக்கு. நீங்கள் ஒரு வாட்டி அட்டன் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை இன்னும் மேல்படணும்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றியா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.